கர்த்தர் செய்வார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், அவர் செய்வார் அப்படின்றத நீ நினை. அல்லேலூயா. அதே பாருங்க, கொலோசையர்ன்ற ஒரு புஸ்தகம் 3:12. கொலோசையர்ன்ற ஒரு புஸ்தகம் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நல்லா இங்க பாருங்க, கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, இந்த வசனத்துல நல்லா கவனிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பிரியர், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க பரிசுத்தமான ஆளு, அவருக்கு பிரியமான ஆளு, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் தரித்து கொள்ளு. அது ஒரு ட்ரெஸ்ஸா போட்டுக்கோன்றார். நீ கடவுளால் தெரிந்து கொள்ள, நீ உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அப்போ நீ இந்த பொறுமையை தரித்துக்கொள், ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோ, அதை மாட்டிக்கோ, உனக்கு கொஞ்சம் பொறுமை. ஏன்னா நீ பரிசுத்தமான ஆளு, நீ தேவனுக்கு பிரியமான ஆளு, தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, ஒருவர் தாங்கி ஒருவரு பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிச்சு விடுன்ற மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். நான் சில பேரை ஏன் கண்டிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, அப்படியே கம்முன்னு விடுறேன். நான் மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம். கடவுளே உன்னை மன்னிக்கும் போது நான் மட்டும் உன்னை ஏன் சும்மா திட்டினுக்கணும், நான் மட்டும் ஏன் உன்னை கரைச்சி கொட்டிக்கணும், நான் மட்டும் ஏன் உன்னை சபிக்கணும்? அல்லேலூயா. அதனால தான் நீ எந்த கதினா போய் எப்படின்னா அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சொல்கிறேன், உனக்கு புத்திமை சொல்கிறேன், நீ கேட்கலையே அமைதியாக விட்டுற. கடவுளாக உன்னை அடிச்சு திருத்தி கொண்டு வரார். அமைதியாக இருக்கிறவன் உன்னை கடிந்து கொள்றதுல, உன்னை ஒரு மாதிரி டஃப்பா அதுவும் பேசுறதுல எதுவுமே பண்ணல. ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். தேவன் நிச்சயமாக அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே உன்னை மன்னிக்கும் போது நான் மட்டும் உன்னை எதுக்கு திட்டணும், கடிந்து கொள்ளணும்? அதனால கம்முன்னு விடுறேன். பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்த வசனத்தை பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களை குறித்து நாங்கள் தேவ சபையில் வெளியெல்லாம் போய் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறோம். அந்த அம்மாவுக்கு பாரு, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனாலும் ஆண்டவர் மேலே பாரமாக பக்தியாக இருக்குது, ஆண்டவர் செய்வார்னு இருக்குதுன்னு உங்களை பற்றி மேன்மை பாராட்டணும். ஏன்னா துன்பங்களில் நீங்கள் சகிச்சு வாழ்றீங்க, துன்பங்களை சகிச்சு கொள்றீங்க, விசுவாசத்தை காட்டுறீங்க அப்படின்றத சொல்கிறார். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காட்டுறீங்க அப்படின்னு காட்டுறோம். நம்மளுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் வருது, போராட்டங்கள் வருது, ஆனாலும் அதெல்லாம் சகிச்சுக்கின்னு பொறுமையாக வாழ்கிறோம். கடவுள் கண்டிப்பாக மாற்றுவார், செய்வார், ஒரு பாதையை உண்டாக்குவார், ஒரு வாசலை திறக்குவார், நமக்கு உண்டான ஒரு வெளிச்சத்தில் நம்மளை நடத்துவார், கண்டிப்பாக நமக்கு நீதி நியாயத்தை செய்வார்ன்ற நம்பிக்கையில் நம்ம பொறுமையாக வாழும். அல்லேலூயா. அது யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. பாருங்க, அருமையாக சொல்ல, அப்படியே யாக்கோபுக்கு திருப்புங்க. யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. பாருங்க, நான் சொல்லியா கொடுக்கணும் உங்களுக்கு, எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. வாசி இன்னொரு வாட்டி. உங்க விசுவாசத்தின் பரீட்சை, டெஸ்ட் உனக்கு என்னன்னா பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. உனக்கு டெஸ்ட் என்னன்னா, உன் விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னா அதில் பொறுமை இருக்குதான்னு பார்க்க. பொறுமை உனக்கு இருக்குதா? உன் விசுவாசிக்கிற, நீ கடவுளை நம்புற, விசுவாசிக்கிற, ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்குறாரா? பொறுமையாக நீ இருந்து அதை பெற்றுக்கொள்றியான்றதை பார்க்குறாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி விசுவாசத்தின் பரீட்சையில் நின்ன ஒரு மனுஷன் பாருங்க, எபிரேயர் 6:15. எபிரேயர் 6:15. அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இன்னொரு வாட்டி வாசிக்குமா? அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையா காத்திருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும்னு சொன்னார். அவன் விசுவாசிச்சான். கடவுள் சொன்னார்னா கண்டிப்பா
செய்வார் நம்பினான், விசுவாசிச்சான். எவ்வளோ நாள் விசுவாசிச்சான் தெரியுமா? அவன் 100 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு இன்னொன்று குழந்தை இல்லை. அப்போ அவன் பொறுமை எவ்வளோ பெருசுன்றதை நீங்கள் பாருங்கள். பரீட்சை, டெஸ்ட் வைக்கிறார் அவனுக்கு. நான் சொல்லிட்டேன், நான் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீ அதை நம்புறியா இல்லையா, எவ்வளோ நாள் ஆனாலும் நான் என்ன நம்புறியான்றத பொறுமையாக செக் பண்ணுறாரு, டெஸ்ட் வைக்கிறார் அவனுக்கு. பரீட்சை அதுதான் அவனுக்கு. அவன் ஒய்ஃபுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு. சிரிக்குது அவன், கேள்வி ஆகிட்டேன், கர்ப்பம் செத்து போயிடுச்சு, அதில் திருப்பி ஒரு கரு தங்கி அதில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்ற என்ன நம்பிக்கை இருக்குது? சான்ஸே இல்லை சார். நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தோம் நம்பினா நாம் கடவுளை. பரீட்சை, அது விசுவாசம் எப்படி வரலாம்? பரீட்சை, அந்த பரீட்சை பொறுமையில் வந்து நிற்குது. நம்மளுக்கு அந்த பொறுமையில் வந்து அந்த பரீட்சை நிற்குது. 100 வயசில் கடவுள் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுக்குறார். அல்லேலூயா. அதே எபிரேயரில் 10:36 வாசிங்க. 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு. அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்க சத்தமா. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு பொறுமை வேணும். இது பத்தாது, இது பத்தாது. வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை நீ பெறணும்னா உனக்கு பொறுமை வேணும். பொறுமை வேணும், உனக்கு பொறுமை வேணும். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரா, அது கொஞ்சம் பொறுமையா இரு. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் வாக்கு கொடுத்துருக்கிறாரா, உன் கல்யாணம் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லியிருக்காரா, கொஞ்சம் பொறுமையா இரு. நல்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா, கொஞ்சம் பொறுமையா இரு. நல்ல வீடுகளை கட்டி வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாரா, கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு நல்ல சுகம் பலன் கொடுப்பேன்னு சொல்லிங்க, பொறுமையா இரு. கண்டிப்பா உனக்கு தேவன் வாக்குதத்தம் பண்ணதை நிறைவேற்ற வரைக்கும் கொஞ்சம் என்னவா இருக்கணும், உனக்கு என்ன வேண்டியதா இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய சித்தப்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உனக்கு வேண்டியதா இருக்கு. தம்பி உனக்கு பொறுமை வேண்டியதா. ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்க முதல்ல சில எதில் நம்ம மிஸ்டேக் ஆனமோ கீழே போகிறோம், கவனம் தேவை. ப்ரோக்ரஸ் கார்டு பார்த்துருக்கீங்களாம்மா, எங்களுக்கு தெரியாத ப்ரோக்ரஸ் கார்டா அப்படின்றது. அதில் எனக்கு போடுவாங்க, எனக்கு கவனம் தேவைன்னு 2-3 ப்ரோக்ரஸ் கார்டில் போட்டாங்க. எங்கள் அப்பா கையெழுத்து போடணும். என்னடா அது அப்படின்னாரு. தெரில நைனா அப்படின்னு. கவனம் தேவைன்றாங்கன்னு எங்கே வச்சுருக்கிற கவனத்தை, அதுக்கு ஒரு 2 போட்டு எதில் கவனம்னு பார்த்தாக்கா சமூகம் விஞ்ஞானம், கண்ணை தச்சுக்கின்னு போய் படிப்பேன். அப்போ பொறுமை, கவனம் தேவைன்ற மாதிரி பொறுமை உனக்கு. வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை நீ பெறணுமா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கணுமா. நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்ற வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கணுமா. நீ கீழாகாமல் மேலாவா என்ற வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கணுமா. நீ வாழாகாமல் தலையாவா என்ற வாக்கு உன் வாழ்க்கையில பலிக்கணுமா. நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வாழ்வா என்ற அந்த வாக்கு உனக்கு பலிக்கணுமா. நீ நீடித்த நாட்களாய் தீர்க்காயசாய் வாழ்வென்ற அந்த வாக்கு உனக்கு பலிக்கணுமா. பொறுமை உனக்கு வேண்டியதா இருக்குது. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 12:1 வாசிச்சு முடிக்கும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை. அங்க பொறுமை உனக்கு வேண்டியது. இங்க நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை தேவன், நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை, நமக்குன்னு ஒரு காரியத்தை அவர் துவக்கி வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில் அந்த வழியில பொறுமையா ஓடணும்னா நிச்சயமா நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. மேகம் போன்ற எவ்வளோ சாட்சி, தாவீதை ஒரு சாட்சியா சொன்னனா, அப்புறம் யோபு ஒரு சாட்சியா சொன்னனா, அப்புறம் ஆபிரகாமும் ஒரு சாட்சியா சொன்னனா, இப்படி எவ்வளோ சாட்சிகள் நமக்கு பொறுமையா இருந்தவர்கள் பொறுத்தார்கள். இவர்கள்லாம் பூமியை ஆண்டாருங்க. யோபு பூமி ஆண்டான், 4 தலைமுறையை கண்டு ரொம்ப நாள் வாழ்ந்தான், பொறுமை இருந்தது. தாவீது பொறுமையா இருந்தான், அவன் சாவர வரைக்கும் அவன் தான் ராஜாவா ஆவான், அரசாண்டாம் பாருங்க. ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்காக பொறுமையா இருந்தான். நீ 1 வருஷம்னால என்னடா அப்படின்ற, 2 வருஷம்னால என்னடா அப்படின்ற. ஒருத்தன் 100 வருஷம் பொறுமையா இருந்திருக்கிறாங்க,
ஒரு குழந்தைக்கு வசுறான், அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு காத்திருக்கிறான். அவன் பாருங்க பூமியை ஆண்டானுங்க, விசுவாசத்துக்கெல்லாம் அப்ப அவன் தாங்க. அல்லேலூயா. அதான் இந்த வசனம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தலத்திறனான சாட்சிகள் நம்ம சுத்தி இருக்குது. பாவத்தை உதறி தள்ளி விட்டு நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை தேவன் வழியை வச்சிருக்காரு. அந்த வழியில பொறுமையா ஓடணும்னா எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தேவன் இந்த நாளிலும்